ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் சிஎம் டிசர் ஃபைனல் பார்ட். அப்புறம் இன்னையோட எஃப்எஃப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் 2 எஃப்எஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வியோடது, இன்னொன்று ஜெக்கியோடது. யாரோட எஃப்எஃப்பை ஃபஸ்ட்டு போடுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மின்ஹோ அங்கிள் இப்போ ஸ்டிக் வச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் மின்ஹோ அங்கிள் கிட்ட வந்து, அங்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த ஸ்டிக் உங்களுக்கு, இல்லை வேறு மாதிரி மாடலில் ஸ்டிக் ரெடி பண்ண சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜங்கோக், எனக்கு இப்போ நல்லா நடக்க முடியுது. நீ வாங்கி கொடுத்த ஷூவை போடும்போது எனக்கு லெக்ஸில் பெயினே தெரியலை. நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஒயின் செல்லத்தை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மின்ஹோ அங்கிள். இன்னும் கண்டுபிடிக்க முடியல அங்கிள். ஒருவேளை அவள் உங்களுக்கு ஒய்ஃபாக இருந்திருந்தா ஹாப்பியாக இருந்திருப்பா போல். என்னை மேரேஜ் பண்ணி தான் அவள் காணா போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னா, அவள் கிடச்சிட்டானா நான் உங்களுக்கே அவளை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒன்றுட்டு பொண்டாட்டியது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். இல்லை அங்கிள், நான் என் ஒயின் காணா போகி 1 இயர் ஆனதுக்கப்புறமே முடிவு பண்ணிட்டேன். எப்படியாவது உங்களை பேசவும் நடக்கவும் வச்சிடணும், உங்களுக்கே ஒயினை ரீமேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு லக்கி இல்லாதவன், ஆனால் நீங்கள் என்னோட லக்கி சாம். என் மம்மி டாடி பக்கத்தில் இல்லாமல் நீங்களும் என்னோட மம்மியும் எந்த அளவுக்கு என்னை நல்லபடியாக வளர்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ராசியான ஒரு பர்சன் நீங்கள். உங்ககிட்ட ஒயின் இருந்தால் கண்டிப்பாக தொலைஞ்சு போயிருக்க மாட்டா. ஸோ நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் உங்களுக்கே மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிவியராக நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நான் என் ஒயினை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுடுவேன். தினமும் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒய்ஃபாக இருக்கிறனால தான் அவள் கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ஒய்ஃபாக மாறிட்டா அவள் பத்திரமா இருப்பாள். எனக்கு என் 3 பசங்க போகிறோம். நீங்கள் ஒயினை ரொம்ப ஆசையாக மேரேஜ் பண்ணீங்க. நீங்கள் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறமாவது ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அங்கிளுக்கு குஷி தாங்க முடியல. ஐயோ, 1 வாரமாக தான் நான் நடக்க ஆரம்பித்தேன். 6 மாதமாக பேச ஆரம்பித்தேன். எவ்வளவு இன்பமாக இருக்குது இன்றைக்கி எனக்கு. ஐயோ ஐயோ, ஒயின் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஜங்குக்கு இப்போ என் காதில் தேன் வந்து பாயிற மாதிரி எப்படி ஒரு இன்பமான விஷயத்த சொல்லிட்டான். எப்படியாவது ஒயினை நான் கண்டுபிடிப்பேன். இதுக்கு முன்னாடி கூட எனக்கு கிடைக்காத ஒயின் இந்த ஜங்குக்கு கிடைக்க வேணாம், எங்கிட்டாவது போகட்டும் ஒயின் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கே. ஜங்குக்கு வேணாம்ட்டான் ஒயினை. இதுக்கப்புறம் நான் மும்மரமாக தேடி என் ஒயினை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு மின்ஹோ அங்கிள் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, தேடணும், என் செல்லத்தை தேடணும். நீ ஒயினை வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பாவம் ஒயின் என்ன பண்ணுவா தனியாக. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கும் இந்த வாட்டி சிம்பிளாக மேரேஜ் நீ பண்ணக்கூடாது, பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து மின்ஹோ அங்கிள். ஜங்குக் அப்போ மின்ஹோ அங்கிளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே அங்கிள், ஒரு நல்ல பொண்ணு ஒயின், அவள் எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு ஒன்றும் புரியலை. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒயினை மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் இங்கிட்ட கிளம்புன நெக்ஸ்ட்டு செகண்டே மின்ஹோ அங்கிளை பார்த்து பிங்கி ஆண்டி சொல்கிறாங்க, ஏ வெக்கங்கட்ட அண்ணா, உனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒயின் மேலே இருக்க மோகம் போகலையா? உன்னையா ஒரு வழி பண்ணிவிடுவேன். கல்யாணம் பண்ணுற வயசில் உன் பொண்ணை வச்சுக்கிட்டு அவளுக்கு இப்போ ஏஜ் 35 ஆகுது. ஜங்குக்கை என்னென்னமோ பண்ணி பார்த்து கட்டிக்கன்னு சொல்லிட்டோம், அவன் கட்டிக்க மாட்டேங்கிறான். கடைசியில் நீ எகெயின் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ட, அதுவும் அந்த ஒயினையே. உனக்குன்னு ஹன்ஷுன்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவளுக்கு 35 ஏஜ் ஆகுது. ஏதாவது பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? அசிங்கமாகவே உனக்கு இருக்காதா அப்படின்னு திட்டுறாங்க பிங்கி ஆண்டி. ஏ பிங்கி, வாயப்பத்த ஹன்ஷு, உனக்கு அறிவே கிடையாதா? உன்னை வேண்டாம் வேண்டாம்னு ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் எதுக்காக நீ ஜங்குக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்க? 3 பிள்ளைங்க பெற்றவன் உனக்கு தேவையா? லட்டு மாதிரி இந்த கொரியாவில் ஏகப்பட்ட பசங்க இருக்கானுங்க. டேடி உனக்காக ஒரு பையனை சூஸ் பண்ணுறேன், கட்டிக்கோ. ஜங்குக்கை விடு, அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹோ அங்கிள். டாடி, ஒயின் மேலே இருக்க ஆசையில் என்னை யாருக்கோ மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறீங்களா நீங்கள்? எதுக்காக தான் நீங்கள் இப்படி அந்த ஒயின் மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு அலைகிறீங்க அப்படின்னு கத்துறாங்க ஹன்ஷு.
ஓஹோ, கத்தாத கத்தாத, எனக்கு பிடிக்கல. சவுண்டு போட்டாவே எனக்கு இப்போலாம் பிடிக்க மாட்டேங்குது. வெளியில் போங்க 2 பேரும். எப்படியாவது நான் ஒயினை தேடணும். அப்படின்னு மின்ஹோ அங்கிள் குடுகுடுன்னு சைடில் இருக்க பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பிங்கி ஆண்டியும் ஹன்ஷுவும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ மின்ஹோ அங்கிள், அடியே தங்கச்சிக்காரி, நீனும் என் மகளும் சேர்ந்துக்கிட்டு தான் ஒயினை எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கீங்க. ஒயினை இன்னும் நீங்கள் போட்டு தள்ளாததுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் ஒயின் உங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் பின்னாடியே வந்து புட்டிக்கிறவங்கள இருங்க. எனக்கு கிடைக்காத ஒயின்னு யாருக்கும் கிடைக்கப்படாதுன்னு நான் கண்டுக்காமல் இருந்தேன். இப்போ தான் சங்குக்கு ஒயினை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டானே. இதுக்கப்புறம் நான் ஒயினை தேடுறதுல மும்மரமாயிருவேன். தேடணும், ஒயினை தேடணும். என் தங்கச்சி என் பொண்ணு 2ம் குள்ளநரிங்க. அந்த குள்ளநரிங்க பின்னாடியே போய் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மின்ஹோ அங்கிள் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. சியோலோட அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய ஜங்குக்கோட ஒரு பண்ணை வீட்டில் ஒயின் அமைதியாக சைடில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த வீட்டோட சிட் அவுட்டில் ஒயினுக்கு முன்னாடி ஒரு குட்டி கார்டன் இருக்குது. அந்த கார்டனில் ஒயினுக்கும் ஜங்குக்கும் பிறந்த குழந்த ஒய்யாரி அழகாக அங்கே இருக்க கிராஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே தன்னோட லிட்டில் ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே ப்ளக் பண்ணி, மம்மி இதை வச்சு நம்ம சமையல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ ஒய்யாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் வச்சு சமையல் செய்ய முடியாது பேபி. நம்ம மெய்டு வந்து க்ரோசரிஸ் வாங்க போயிருக்காங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வாங்கிக்கிட்டு வர க்ரீன்ஸ் வச்சு தான் நம்ம சமையல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரி இந்த சைடும் அந்த சைடும் அந்த கார்டனில் ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒயின் கவனமாக ஒய்யாரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயினுக்கு ஒரு கால் வருது. ஒயின் அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருந்து மெய்ட் தான் பேசுகிறாங்க. மேடம், ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. இல்லை நான் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயின், இல்லை இருக்கிற ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வாங்க, 1 ஹவருக்கு மேலே ஆகுறது, ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓகே மேடம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெய்ட் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஒயினப்போ தன்னோட ஃபோனை சைடில் வச்சுட்டு ஒய்யாரியை பார்த்து கூப்பிட்றாங்க. ஒய்யாரி செல்லம், இங்கே வாங்க, உங்களுக்கு ஏதாவது மம்மி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தர்றேன், சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்னாப் பண்ணலாம் வாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் நான் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க. அப்போ ஒயினுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி விமின் குக்கோட ஃபேஸ் வந்துட்டு போகிறது. ஒயின் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆஹா ஹெட்டை வலிக்குது. யார் அந்த 3 பசங்களும்? ஒய்யாரி ப்ளே பண்ணுறத எப்போ நான் பார்த்தாலும் ஒரு 3 குட்டி பசங்களோட ஃபேஸ் அப்படியே வந்துட்டு போகிறது, என்னது இது அப்படின்னு தன்னோட டெம்பிளை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மெய்டு இப்போ க்ரோசரிஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே காம்பவுண்ட்குள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய பூட்டை போட்டுட்டு மெய்டு இப்போ ஒயினை பார்த்து தான் நடந்து வர்றாங்க. ஒயினப்போ அந்த மெய்டை பார்த்துட்டு, எதுக்காக தேவையே இல்லாமல் பூட்டு போட்டுட்டு போகிறீங்க? ஒய்யாரிக வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா கூட என்னால் முடிய மாட்டேங்குது. எதுக்காக என்னை வெளியிலே விட மாட்டேங்கிறீங்க? இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மெய்டை பார்த்து. அப்போ மெய்ட் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, இல்லைங்கம்மா, உங்களுக்கு நினைவு மறதி இருக்குது. குழந்தை ஒய்யாரியை நீங்கள் தூக்கிக்கிட்டு வெளியில் போய் குழந்தைய மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? உங்கள் ஹஸ்பண்ட் எங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்க, அவர்கிட்ட நான் இப்போ வரையும் பேசலை. அவர் எப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறாரு? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ இந்த மெய்டு, இல்லைங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் கோச்சுக்கிட்டு அப்ராட் போயிட்டார், அதனால தான் உங்ககிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் நேராக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நான் என்னங்கம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு ஒய்யாரியை தூக்கிண்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ மெய்டு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கு முன்னாடியாவது நினைவுகள் எதுவும் இருக்காது, ஏதாவது கேட்பானா ஏதாவது பதில் சொல்லிவிடுவேன், அதோட மறந்துட்டு போயிடுவா. இப்போ ஒரு 2-3 மந்த்தாக கரெக்டாக நினைவு வச்சு எல்லாத்தையும் கேட்குறா. ஒருவேளை தெளிவாக எதுவும் ஆகுறாளா என்னன்னு தெரியலையே. உடனே இதை என்னோட மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த க்ரோசரிஸை சைடில் வச்சுட்டு அப்படியே கார்டன் சைடு நகர்ந்து போய் ஹன்ஷுக்கு கால் பண்ணுறாங்க அந்த மெய்டு. இங்கே அதர் ஹேண்ட் ஒரு மீட்டிங்காக ஜங்கு கூட வெளியில் வந்திருப்பாங்க ஹன்ஷு. அந்த டைமில் மெய்ட் கால் பண்ணதும் ஜங்குக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அப்படியே சைடில் போய் ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த மெய்ட் சொல்கிறாங்க, ஹன்ஷு மேடம், ஒயின் மேடத்துக்கு ஒரு 2-3 மந்த்ஸாகவே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக எல்லாத்தையும் யோசிக்க முடியுது. குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக காம்பவுண்ட் கேட்டை பூட்டு போட்டு வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் எதுக்காக இப்போ வரை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் அப்போ கேட்டுட்டாங்க. கொஞ்சம் பதட்டமாகுது, என்னன்னு வந்து பாருங்கள். இல்லை ஏதாவது ட்ரக்குக்கு கொடுத்து அந்த மேடம்க்கு எப்போதும் போல் எல்லாத்தையும் மறந்து போகிற மாதிரி பண்ணுங்க. இல்லை அந்த மேடம் இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷுக்கிட்ட அந்த மெய்டு. ஹன்ஷுக்கு திக்குன்னு இருக்கு. முட்டாள், எந்த மாதிரி டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க நீ? அறிவு கெட்டவளே, கொஞ்சமாவது சென்ஸ்னு உனக்கு இருக்கா இல்லையா? பகல் நேரத்தில் நான் மிஸ்டர் ஜான் கூடவே இருப்பேன். எப்போயாவது உன்னோட நம்பரை மிஸ்டர் ஜான் நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு தான் பிரச்சனை. நான் பேசுகிறதும் மிஸ்டர் ஜானுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது வைடி ஃபோனை, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஹன்ஷு. இப்போ மின்ஹு அங்கிளும் ஜங்கு கூட ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ ஜங்குக் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹன்ஷு தனியாக வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு மின்ஹு அங்கிள் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, ஹன்ஷு வந்து மின்ஹு அங்கிள் பக்கத்தில் உட்காந்து மீட்டிங்கை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹன்ஷுவோட ஃபோனை அழகாக எடுத்து பாஸ்வேர்ட் போட்டு மின்ஹு அங்கிள் யாருக்கு இப்போ கால் பேசிட்டு கட் பண்ணாங்க ஹன்ஷு அப்படின்னு அந்த நம்பரை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மின்ஹு அங்கிள் வீட்டுக்கு வந்து தன்னோட ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஹன்ஷுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததோ அந்த நம்பரோட ஐடி ப்ரூஃபை ஒரு இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ணி தர சொல்கிறாங்க அட்ரஸை. இப்படியே ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. இன்வெஸ்டிகேட்டர் மின்ஹு அங்கிளுக்கு எந்த நம்பர்லேருந்து ஹன்ஷுக்கு கால் வந்ததோ அந்த நம்பரோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. மின்ஹு அங்கிள் அந்த டீட்டெயில்ஸை அமைதியாக இப்போ தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. கொரியாவோட அவுட்டர் சைடு இருக்கக்கூடிய இடமில்ல இது. இந்த இடத்துல ஜங்குக்கு ஒரு பண்ணை வீடு கூட இருக்கே. ஏதோ தில்லுமுள்ளு வேலை நடக்குது. உடனே நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். என் ஒயின் செல்லம் ஒரு வேலை அங்கே இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹு அங்கிள் தன்னோட வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு வேகமாக ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த டைமில் மின்ஹு அங்கிள் லிவிங் ஏரியாவை க்ராஸ் பண்ணி மேன்ஷனை விட்டு வெளியில் போகிறத பிங்கி ஆண்டி வாட்டர் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தன்னோட ஜக்கில் வாட்டர் எடுக்க கீழே வந்திருப்பாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் எதுக்காக என் அண்ணா மேன்ஷனை விட்டு வெளியில் போகிறாரு, சம்திங் ராங் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வாட்டர் ஜக்கை சைடில் வச்சுட்டு தன்னோட நைட்டியில் இருந்த செல்ஃபோன் எடுத்து ஹன்ஷுக்கு கால் பண்ணி உடனே கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஹன்ஷு ஒரு ஃபியூ மினிட்ஸில் தன்னோட ஆண்டியை பார்க்க டவுன்ஸ்டேர் வந்துட்டாங்க. ஆண்டி, எதுக்காக அவசரமாக கீழே வான்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அண்ணாக்காரன் இருக்கானே வாப்பேன், அவன் இந்த டைமில் வெளியில் போகிறான். ஒயின் மேலே பைத்தியம் பிடிச்சி கிடக்குறான். அவன் யார் மூலமாவது ஒயினை தேடி எதுவும் கண்டுபிடிக்க சொல்லி அந்த விஷயமாவது வெளியில் போகிறானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லாட்டி இந்த அளவுக்கு ஃபியூரியஸாக அவன் வெளியில் போக மாட்டான், அதுவும் இந்த டைமில். அவன் எங்கே போகிறான், நம்ம ஃபாலோ பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி ஹன்ஷுவும் பிங்கி ஆண்டியும் மின்ஹு அங்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மின்ஹு அங்கிள் எந்த அட்ரஸை சொன்னாங்களோ அந்த அட்ரஸ்க்கு இப்போ தன்னோட டிரைவரை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. டிரைவரும் மின்ஹு அங்கிள் கொடுத்த அட்ரஸ்க்கு அழகாக சியோலோட அவுட்டரில் இருக்கக்கூடிய ஜங்குக்கோட பண்ணை வீட்டு சைடு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அந்த மெய்டு ஜங்குக்கோட பண்ணை வீட்டை தான் அட்ரஸாக கொடுத்து ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பாங்க. ஸோ மின்ஹு அங்கிள் ஒயின் பண்ணை வீட்டில் எதுவும் இருப்பாங்களோங்கிற ஒரு டவுட்டில் தான் டிரைவரை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 ஹவர்ஸ் லேட்டர் மின்ஹு அங்கிள் இப்போ பண்ணை வீட்டோட டோர் முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல்லை கிளிக் பண்ணலான்னு டோரில் ஹேண்ட்ஸை வைக்கும்போது அப்படியே பேக்கில் இருந்து மின்ஹு அங்கிளோட ஷோல்டரை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது.
பதறி போயிட்டாங்க மின்ஹூ அங்கிள். அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா லைட்டான வெளிச்சத்தில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ பதட்டமாக இருக்குது. அதனால் திரும்பி பார்க்குறாங்க. ஹன்ஷுவும் பிங்கி ஆண்டியும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏ கேடுகட்ட மின்ஹூ, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. பிங்கி ஆண்டியும் ஹன்ஷுவும் நைட்டியோடு நின்றுட்டுருக்காங்க. மின்ஹூ அங்கிளுக்கு புரிஞ்சே போயிடுச்சு. ஏய், வைன் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க மின்ஹூ அங்கிள். இங்கே பாரு அண்ணா, புரிஞ்சுக்கோ. ஏன் தான் நீ இந்த மாதிரி பாடாக படுத்துகிற எங்களை? 4 வருஷமாக இங்கே தான் வைன் இருக்கா, ஒத்துக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டீல, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்ஹூ அங்கிள், ஒயின் இங்கே தான் இருக்காளா? நகர்கடி, நான் ஒயினை போய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹூ அங்கிள். முட்டாள் கிளவா, அறிவே கிடையாதா உனக்கு? பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஜங்குக்கு மேரேஜ் பண்ணவள நீ எகெயின் மேரேஜ் பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதையை நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஏன் டாடி இப்படி நீ பண்ணுற? கஷ்டப்பட்டு அந்த ஒயினை இங்கே உட்கார வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனையானால் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு தான் அவளை இப்போ வரையும் நாங்கள் போட்டு தள்ளாமல் உட்கார வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே அவள் கன்சீவாக இருந்தா. எங்களுக்கு பதட்டமாக இருந்தது, அவளை கொண்டுபிட்டா எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு. ஸோ குழந்தையோட அவள் இங்கே இருக்கட்டும்னு உயிரோடையாவது வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பார்த்த போட்டு தள்ளிடுவோம் அந்த ஒயினையும் அவளுக்கு பிறந்த ஒரு பொன் குழந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மின்ஹூக்கு. அடிப்பாவிகளா, குழந்தை வேறு இருக்குதா? ஐயோ, யாருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹூ அங்கிள். வேறு யாருக்கு? என் பையன் இருக்கானே, என்னோடய ஹஸ்பண்டோட பையன், அவனுக்கும் அந்த ஒயினுக்கும் பிறந்த குழந்த தான். 3 வயசு ஆகுது குழந்தைக்கு, பொன் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் குழந்தையா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி இருக்கட்டும், ஒரே ஒரு தடவை ஒயினை பார்த்துக்கிட்டாவது வந்துடுறேன் ப்ளீஸ். ஜங்கு கிட்ட நாளைக்கு சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பண்ணை வீட்டில் வந்து நான் இருந்துக்கிறேன், கொஞ்சம் இயற்கையாக வாழ விரும்புகிறேன்னு சொல்லி இங்கே வந்துடுறேன். இங்கேயே வச்சு ஒயினை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த பொன் குழந்தைய ஹன்ஷு மாதிரி நினச்சி நான் வளர்த்துக்கிட்டு இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹூ அங்கிள். அந்த டைமில் மின்ஹூ அங்கிளோட நீஸை பார்த்து யாரோ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்போ அப்படின்னு கத்திக்கிட்டு மின்ஹூ அங்கிள் அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. சோலி லெஃப்டான மாதிரி இருக்குது. ஹன்ஷுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அந்த தோப்பு முழுக்க அட் அ டைமில் லைட் ஆன் ஆகுது. பதறி போயிட்டாங்க ஹன்ஷுவும் பிங்கி ஆண்டியும். வழியில் கிடந்து கத்தி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மின்ஹூ அங்கிள். யார் இப்படி பண்ணினது? ஐயோ, என் டேடிக்கு யாரோ சுட்டுப்பிட்டாங்க அப்படின்னு கீழே குனிஞ்சிக்கிட்டு தன்னோட டேடியை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ஹன்ஷு. பிங்கி ஆண்டிக்கு இன்னும் பதட்டமாகுது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. ஏன்னா எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அப்படியே பிங்கி ஆண்டி 2 ஹேண்ட்ஸையும் அப்வர்டில் தூக்கிக்கிட்டு, ஒன்றும் பண்ணிடாதீங்க, யாரும் சுட்டு போடாதீங்க, என்னது இது, யாரு ஒன்றும் பண்ணிடாதீங்க என்னைய யாரு அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் ஜங்குக் பிளாக் கலர் பேண்ட்டும் பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே நடந்து வர்றாங்க இருட்டுக்குள்ளேருந்து வெளிச்சத்தை நோக்கி. உயிரே போகணும் இருக்குது பிங்கி ஆண்டிக்கு. ஜங்குக் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் பின்னாடியே பாட்டிமாவும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து வரும்போதே சொல்கிறாங்க பாட்டிமா, 4 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனேப்பா, உன் மம்மியும் தான் ஹன்ஷுவும் தான் ஏதோ பண்ணுறாங்க என் பேத்தியை அப்படின்னு. இருக்காளா செத்தாளான்னு கூட தெரியலையே. இந்த 4 வருஷமாக நம்ம துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, கல் மாதிரி மனசை வச்சுக்கிட்டு. ஐயோ, என் பேரனுங்க மம்மி இல்லாமல் எப்படி துடிச்சானுங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஜங்குக் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. ஒரு கோல்டு ஃபேஸில் ஜங்குக் வந்து இப்போ தன்னோட மம்மி முன்னாடி நிற்கிறாங்க. ஆடி போயிட்டாங்க பிங்கி ஆண்டி. அப்போ ஜங்குக், அது மின்ஹூ அங்கிள், மின்ஹூ அண்ணா தான் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தார், என்னன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. உயிரே போயிடுச்சு மின்ஹூ அங்கிளுக்கு. அடியே சூனியக்காரி, தங்கச்சியை வந்து பிறந்துக்கிட்டே என்னை கொல்ல பார்க்குறான். ஐயோ ஜங்குக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, ஒயின் இங்கே தான் இருக்கிறா எனக்கு தெரியும், கன்ஃபார்ம்டாக தெரியாது. இன்றைக்கி மத்தியானம் என் பொண்ணுக்கிட்ட எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணா, அந்த ஃபோன் நம்பர் எடுத்து வச்சு தான் இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன். இது ஒன்றுட்டு பண்ண வீடு. இந்த இடத்துக்கு என் தங்கச்சியும் என் மகளும் வந்திருக்காளுங்கண்ணா. இங்கே தான் இப்போ ஒயின் இருக்கணும். எதுக்கு என்னை போய் சுட்ட? ஐயோ வலிக்குது, நான் சாக போகிறேன். ஐயோ முட்டி போச்சு.
அப்படின்னு அழுகிறாங்க மின்ஹோ அங்கிள். ஜங்குக் அப்போ தன்னோட பிஸ்டலை அகெயின் தன்னோட கோட்டுக்குள்ளேருந்து எடுத்து அப்படியே மின்ஹோ அங்கிளோட ஃபோர்ஹெட்டில் வச்சுட்டாங்க பிஸ்டலை. பதறி போயிட்டாங்க பிங்கி ஆண்டியும் ஹன்ஷுவும். ஐயோ குக்கி, எதுவும் பண்ணிடாதீங்க. எங்கள் டாடிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எங்கள் மம்மி அப்புறம் இந்த சூன் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணோம். ஒயினுக்கு ட்ரக்கு கொடுத்து நினம மறக்கடிச்சு இந்த வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். உங்களுக்கும் ஒயினுக்கும் ஒரு பொண்ணு குழந்தை கூட பிறந்திருக்கு. ஒன்றுமே பண்ணலை, நாங்கள் பத்திரமா இருக்காங்க 2 பேரும். எதுவும் பண்ணிடாதீங்க எங்களை அப்படின்னு அழுகிறாங்க ஹன்ஷு. பிங்கி ஆண்டிக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலை. அப்படியே பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஜோனுக்கு நல்லா வெளுத்து கொடுத்து ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் அப்படியே இழுத்துக்கிட்டு வர்றாங்க ஜோனை. ஜங்குக் இப்போ அப்படியே ஜோனை ஹெட் டோஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு சொடுக்கு போட்டு தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை காட்டுறாங்க. ஜோனை பாடி கார்ட்ஸ் இழுத்துட்டு வந்து அப்படியே சைடில் இருக்க சிட் அவுட்டில் ஃப்ளோரில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ஜங்குக் அப்படியே மின்ஹோ அங்கிளை பார்த்து தன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மவுத்தில் வச்சு ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அத்தனை பெயினையும் பொறுத்துக்கிட்டு மின்ஹோ அங்கிள் மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க. தன்னோட மம்மியையும் ஹன்ஷுவையும் பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக மின்ஹோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க அவங்க 2 பேரும். ஜங்குக் இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஒயின் ஒய்யாரி 2 பேரும் அந்த பண்ணை வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் ஒயின் அமைதியாக தூங்கிட்டுருக்காங்க. ரொம்பவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க ஒயினோட ஹிப்பில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஒய்யாரி ஒயினோட ஜஸ்ட்டில் தன்னோட ஃபேஸை அப்படியே அழுத்தி வச்சுட்டு தூங்கிட்டுருக்காங்க. அந்த டீப் ஸ்லீப்பில் கூட ஒய்யாரியை ஹக் பண்ண மாதிரி தான் ஒயின் தூங்கிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கழித்து ஜங்குக் இப்போ தான் ஒயினை பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு குட்டி குழந்தை தூங்குறத பார்த்ததும் ஜங்குக்கு நல்லா புரியுது தன்னோட பொண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த டைமில் பாட்டிமா ஜங்குக்கு பின்னாடி போனவங்க ஐயோ என் பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அமைதியாக ஒயின்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு சில வேலைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம். ஒயின் இங்கே தான் இருக்கா, நீங்கள் இங்கே இருங்க, நான் வெளியில் போய் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நானும் வர்றேன், ஒயினும் குழந்தையும் தான் இங்கே நிம்மதியாக இருக்காங்களே, ஒரு பிரச்சனையும் கிடையாது, பார்த்துக்கலாம், நீ ஒத்தையாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடியே பாட்டிமா ஜங்குக் கூட வந்துட்டாங்க. ஜங்குக் இப்போ வெளியில் போய் அந்த வீட்டோட டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி ஜோன் மின்ஹோ அங்கிள் பிங்கி ஆண்டி ஹன்ஷுவை தான் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சைடில் அப்படியே வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. மின்ஹோ அங்கிள் ஜங்குக்கை பார்த்து எதுக்கு என் முட்டியில் சுட்டா எனக்கு வலிக்குது ரொம்ப, எனக்கு உண்மையிலேயே ஒயினிங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு அழுகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? கூமுட்டன்னு நினைக்கிறீங்களா என்னைய? 4 வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பாட்டிமா உங்களை பற்றி சொல்லும்போதே டவுட் வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் உங்களால் என் ஒயினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோங்கிற பயத்திலேயே எந்த ஆதாரமும் கையில் இல்லாதனால அப்படியே உங்கள் பின்னாடியே நிழல் போல தெரிஞ்சேன். ஆனாலும் எனக்கே டிம்கி கொடுத்துட்டு இந்த இடத்துல என் ஒயினை கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க. ஒரு குழந்தையே பிறந்து என் பொண்ணு பேசுவா போலையே, பெரிய பொண்ணால் இருக்கா. என் குழந்தையும் என் ஒயினையும் என்கிட்ட இருந்து பிரித்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டம் என் மேன்ஷனில் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்னைய அப்படின்னு ஹன்ஷுவையும் தன்னோட மம்மியையும் பார்த்து ஜங்குக் ஷவுட் பண்ணுறாங்க. பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஷுவும் பிங்கி ஆண்டியும். அப்போ மின்ஹோ அங்கிளை பார்த்து ஜங்குக் சொல்கிறாங்க, நான் இவங்க 2 பேருக்கும் பல இடங்களில் கொக்கி போட்டு தபாலிச்சிட்டாங்க. ஒயினை கண்டே பிடிக்க முடியாதுங்கிற நிலமையில தான் எப்படியாவது உங்களை பேச வைக்கணும் நடக்க வைக்கணும்னு சொல்லி ஃபாரின்லேருந்து டாக்டர்ஸை என் வீட்டுக்கே வர வச்சு உங்களை சரி பண்ணி விட்டேன். எதுக்கு தெரியுமா? உங்களோட கிரிமினல் மைண்டை வச்சு தான் என் ஒயினை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா என்ன தான் எனக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருந்தாலும் உங்கள் அளவுக்கு கிரிமினல் மைண்ட் எனக்கு கிடையாது. ஸோ முள்ளால் தான் எடுக்கணும்னு தான் உங்களை யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹோ அங்கிளை பார்த்து ஜங்குக். யூஸ் பண்ணியா? அப்போ ஒயினை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு அழுகிறாங்க. தன்னோட நீஸை பிடிச்சிக்கிட்டு அங்கிள்
ஓஹோ, இப்போ வரைக்கும் இதை நீ நம்பிக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களா? உன்னையெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. வயசு 65 கிட்ட ஆக போகிறது உனக்கு சின்ன பொண்ணு கேட்குதா? என்ன திமிரு இருந்தா என்கிட்டயே ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்ப. வாயை பிடுங்கிறதுக்கு தான் உனக்கு நான் ஒயினை கட்டி வைக்கிறேன்னு சும்மா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உயிரே போயிடுச்சு மின்கு அங்கிளுக்கு. இவன் ஒயின் மேலே பைத்தியம் பிடிச்சி போய் கிடந்தான். நான் பெட் ரெஸ்ட்டில் எடுக்கையிலேயே அதை நோட்டீஸ் பண்ணேன். அப்படி இருந்தும் ஏமாந்து போனேனே இவங்கிட்ட. ஐயோ ஐயோ, என் பொண்ணு என் தங்கச்சிக்காரி முறைக்கிறாளுங்க என்னை பார்த்து. ஐயோ போச்சு அப்படின்னு பயந்து என்ன பண்ணுறதுன்னு முடியாமல், நீஸில் வேற குண்டு பட்டிருக்கா, அந்த பெயினும் தாங்கிக்க முடியாமல் அப்படியே ஒரு ஹாஃப் ஐஸில் வாலில் சாஞ்சு உட்காந்துட்டாங்க மின்கு அங்கிள். அந்த டைமில் ஜூனை அப்படியே ஜங்கு கிட்ட போய் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஜூனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. வழியே தான் அடிக்காத அப்படின்னு அழுகுறாங்க. ஏண்டா டேய், கொரியாலேயே பேன் பண்ண ட்ரக்கை நீ என் பொண்டாட்டிக்கு கொடுக்க சொல்லியிருக்க. உன் மூலமாக தானே இவளுங்கெல்லாம் அந்த ட்ரக்கை வாங்கி பொண்டாட்டிக்கு கொடுத்து அவளோட நினைவை ஃபுல்லாக மறக்கடிச்சிருக்காங்க. அவங்க 4 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். பாட்டிமா சொன்னாங்க 4 இயர்ஸ் முன்னாடியே என்னோட ஓன் மம்மி டேடிக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து சொத்துக்காக கொண்டிருக்கீங்க. உங்களையெல்லாம் நான் சும்மா விடுவேன் நினச்சிட்ருக்கீங்களா? என் மம்மி டேடியை போட்டு தள்ளினது இல்லாமல் என் பசங்களை 2 முறை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணி 1 முறை கிட்னாப் பண்ணிகிட்டே போயிட்டீங்க. உங்கள் மேலே எனக்கு அப்போவே டவுட் விழுந்து தான் கமிஷனரையும் கலெக்டரையும் வீட்டுக்கே வர சொல்லி அவங்கக்கிட்ட பேசினேன். பயந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு கம்முன்னு அவங்கவுங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. என் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்கும்போது இந்த ஜூனை வச்சு என் பொண்டாட்டியை கடத்தி என்னோட பண்ணை வீடுகளில் மாற்றி மாற்றி என் ஒய்ஃபை உட்கார வச்சு என்னைய பைத்தியக்கார மாதிரி இந்த 4 வருஷமும் அலைய விட்டுருக்கீங்க. உங்களை என்னோட வழியில் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் இந்த மின்கு அங்கிளை யூஸ் பண்ணேன். அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி தான் இந்த வேர்ல்டில் கடைசி டே. நான் தான் சொன்னேனே, என் ஒய்ஃபை யார் என்கிட்ட இருந்து பிரிக்க நினச்சாலும் நெக்ஸ்ட்டு மார்னிங் சன்ரைஸை பார்க்க முடியாதுன்னு. அதை நான் செய்யணும்ல, இல்லாட்டி என் வார்த்தைக்கு என்ன மதிப்பு இருக்குது? இந்த சியோல் சிட்டியோட சிஎம் இந்த ஜான் ஜங்குக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அது சட்டமாக மாறுது. அப்படி இருக்கும்போது இந்த சிஎம் ஜான் ஜங்குக்கோட டிசர் என் பொண்டாட்டி என்கிட்டேருந்து என் ஆசையை பறிச்சா அவங்களையெல்லாம் நான் என்னென்ன பண்ணணும்? பேம் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. ஐயோயோ எதுவும் பண்ணிடாதீங்க. ஐயோ நாங்கள் எங்கிட்டாவது போய் உயிரோடு இருந்து பொழைச்சிக்கிறோம். எதுவும் பண்ணிடாதப்பா, என்னை மன்னிச்சிருப்பா. சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னோட மம்மி டேடியையும் நானும் என்னாவும் தான்ப்பா போட்டு தள்ளணும். மன்னிச்சிருப்பா. ஐயோ அஞ்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுது கத்துறாங்க பிங்கி ஆண்டி. மின்கு அங்கிள் ஜங்குக் பேம்னு சொன்னதும் பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்து, ஐயோ உன் நாயை வேற இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பயமாக இருக்குது அப்படின்னு கத்துன்னு கத்துறாங்க மின்கு அங்கிள். ஜங்குக் தன்னோட பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக வீட்டுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டாங்க. பாடி கார்ட்ஸ் டக்குன்னு காம்பவுண்ட் கேட்டுக்கு சைடில் போய் நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக் உள்ளே போய் லிவிங் ஏரியாவில் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கோட பேம், ஹன்ஷு, பிங்கி ஆண்டி, மின்கு அங்கிள், ஜூன் 4 பேரையும் பயங்கரமாக பைட் பண்ணி ஒரு வழி பண்ணிகிட்ருக்கு. இவங்க உயிருக்கு பயந்து கத்துறது அப்படியே ஜங்குக்கு நல்லா கேட்குது. பாட்டிமா எதுவுமே பேசலை, அப்படியே தன்னோட இயர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு கோரமான சவுண்டு கேட்குது வெளியில். ஜங்குக் அப்படியே ஃப்ளோரை பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. இந்த 4 பேரோட சவுண்டும் அப்படியே ஹைட் ஆகுது. ஜங்குக் அப்போ எழுந்து நின்று அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. 4 பேரும் ஹாஃப் கான்ஷியஸில் அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. ஜங்குக் அப்போ பாடி கார்டை கூப்பிட்டு பேம் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு பேம் ஜங்குக் கிட்ட வந்து நிற்குது. அந்த டைமில் பாடி கார்டு வந்துட்டாங்களா? பேமோட நெக் செயினை அப்படியே பிடிச்சி பாடி கார்டு கிட்ட கொடுத்துட்டு, என்னோடய காரில் பேம் உட்கார வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அகெயின் தன்னோட ஸ்டெப் மாம் அங்கிள் ஹன்ஷுவை பார்த்துட்டு ஜூனையுமே அப்படியே பார்த்துட்டு, போலீஸ்க்கு கால் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பாடி கார்டை பார்த்து.
பண்ணியாச்சு சார், இதோ இந்த வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் நின்று வந்துக்கிட்டு இருக்க ஆஃபீஸர்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. கமிஷனரே வந்துட்டாங்க. ஹலோ மிஸ்டர் ஜான், இவங்க 4 பேரும் தான் உங்கள் மிஸ்ஸஸை கிட்னாப் பண்ணதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு அதுக்கு ஆமான்னு சொல்லி ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. கிட்ட கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா பேம் அடையாளம் தெரியாத அளவு நல்லா பைட் பண்ணி வச்சுருக்கனால கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது எக்ஸிஎம்மும் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் தான் அங்கே மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு. ஷாக்கிங் ஃபேஸில் அப்படியே ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்குறாங்க. எதுக்காக என்னையே பார்க்குறீங்க? சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட்டு வேலை பண்ணால் இதுதான் கெதி, எழுத்துக்கிட்டு போங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்டே 4 பேரையும் அப்படியே மெதுவாக தூக்கி நிற்க வச்சு போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. ஜங்குக் போலீஸ் ஜீப் தன்னோட பண்ண வீட்டில் கேட்டில் இருந்து வெளியில் போனதுக்கப்புறம் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பாட்டிமா இப்போ வரைக்கும் அமைதியாக சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் பாட்டிமாவை பார்த்துட்டு, பாட்டி வாங்க ஒயினை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ஒயினோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் ஜங்குக்கோட மேன்ஷனோட லிவிங் ஏரியாவில் ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ தன்னோட பாய்ஸ் பார்க்கிம் குக்கியை அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒயின் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஒயினுக்கு ஜங்குக்கையும் பாட்டிமாவையும் பார்த்ததும் லைட்டாக நனவு வந்துடுச்சு. தன்னோட 3 பசங்களையும் பார்த்ததும் அப்படியே எழுந்து நின்று தன்னோட பசங்கக்கிட்ட போகிறாங்க. ஒய்யாரியை தூக்கி ஹிப்பில் வச்சுக்கிட்டு தான் பசங்கக்கிட்ட போவாங்களா? 3 பேரும் அப்படியே வந்து ஒயினை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மம்மி 4 இயர்ஸாக எங்கே மம்மி போனீங்க? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? டேடியும் பாட்டிமாவும் தினமும் அழுவாங்க. எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க 3 பசங்களும். ஒயினுக்கு இப்போ தான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் லைட் போல் அப்படியே 1 by 1 குழந்தைங்க கூட இருந்தது, பாட்டிமா கூட பேசினது, ஜங்கு கூட இருந்த அழகான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் நினைவுக்கு வருது. எங்கேயும் போகலப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பரவாயில்ல மம்மி, நீங்கள் வந்துட்டீங்க, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஹிப்பில் உட்காந்துருக்க ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ணுறாங்க 3 பாய்ஸும். யார் மம்மி இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், நீங்கள் 3 பேரும் மம்மி நம்ம கூட இருக்கும்போது பேபி சிஸ்டர் வேணும்னு கேட்டிங்கள்ல, நானும் மம்மியும் உங்களுக்காக பேபி சிஸ்டர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பாய்ஸ்க்கும் ஹாப்பினஸ் தாங்க முடியல. என்னது, எங்களோட பேபி சிஸ்டரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேபிஸ், இது உங்களோட பேபி சிஸ்டர் தான். குழந்தையோட நேம் என்ன தெரியுமா? ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சூஸ் பண்ண நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒய்யாரி, இல்லை இது என் மம்மி எனக்கு வச்ச பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக பேசுகிறாங்க ஒய்யாரி. ஆச்சரியமாக இருக்குது 3 பாய்ஸ்க்கும். அப்போ ஒயின், நான் தான் ஒய்யாரிக்கு ஒய்யாரின்னு நேம் வச்சேன். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும்போது தான் அடிக்கடி உங்கள் 3 பேரோட ஃபேஸும் எனக்கு நனவில் வந்துட்டு போகும். அப்போ ஒய்யாரின்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த நேம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு நான் பாப்பாவுக்கு இந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒய்யாரி அப்போ தன்னோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே, எப்படி அழகான பேர் தெரியுமா என் பேர் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒய்யாரி தூக்கிக்கிட்டு, ஒயின் இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சுட்டாங்க. பாட்டிமா ஒயின்கிட்ட அப்படியே உட்காந்து சைடாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் செல்ல குட்டி, 4 இயர்ஸாக நாங்களாம் இல்லாமல் நீ என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டிமாவை பார்த்து ஒயின், நைட்டில் இருந்து இதே தான் சொல்கிறீங்க, நான் பத்திரமா தான் இருந்தேன், ஆனால் எனக்கு எந்த நினைவும் வரல. இப்போ ஓரளவுக்கு நீங்களாம் யாருன்னு தெரியுது, ஃபுல்லாக எனக்கு நினைவு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மெதுவாக வரட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்துட்டேன் என் தங்கம் அப்படின்னு சொல்லி பாட்டிமா பயங்கரமாக கொஞ்சுறாங்க ஒயினை. ஒய்யாரி புது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒயின் கூடையும் மெய்ட் கூடையும் மட்டும்தான் ஒய்யாரி இருந்திருப்பாங்களா? இப்போ ஜங்கு கூடையும் தன்னோட அண்ணனுங்க 3 பேர் கூடையும் ஒய்யாரி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப குஷியாக அந்த ஃபுல் மேன்ஷன்லேயும் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டுருக்காங்க ஒய்யாரி.
பசங்களுக்கு தன்னோட பேபி சிஸ்டரை பார்த்ததும் தாங்க முடியலை சந்தோஷம். ரெண்டாவது வைனுமே மேன்ஷனுக்கு வந்துட்டாங்களா, அந்த ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் ஒய்யாரியை மாற்றி மாற்றி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்குக் அமைதியாக உட்காந்து தன்னோட பேபிஸையும் வைனையுமே தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் ஹன்ஷு, பிங்கி ஆண்டி, மின்ஹு அங்கிள்னு யாருமே கிடையாது. என்னமோ தெரியல, ஜங்குக்கு இப்போ தான் அந்த வீடே ரொம்ப ஃப்ரீயாகவும் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக் அப்போ வைனையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே எழுந்து மெய்ட்கிட்ட சொல்லி லஞ்ச் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. இப்படியே அந்த ஃபுல் டே பாஸ் ஆகுது. நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அழகாக ஒய்யாரி தன்னோட அண்ணனுங்க கூட தூங்குவேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. பாட்டிமா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. வைன் இப்போ பாத் பண்ணிவிட்டு அமைதியாக பெட்டில் ஹெட்போர்டில் சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் பாத் பண்ணிவிட்டு அப்படியே வைன் கிட்ட வந்து வைன் பக்கத்தில் உட்காந்து வைனோட ஹேரை கோதி கொடுக்குறாங்க. என்னம்மா பண்ணுது, நல்லா இருக்கீல, ஏதாவது பெயினாக இருக்கா, ஹெட் எதுவும் ஸ்பின்னிங்காக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வைனப்போ ஜங்குக்கை பார்த்துட்டு, இல்லை ஒய்யாரியும் என்னோட 3 பசங்களும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி அவங்க அண்ணாங்க கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு நம்மளோட பார்க்கிம் குக்கியோட ரூமுக்கு போயிட்டா. அங்கே தான் மினி பெட் போட்டு வச்சுருக்கேன், அழகாக அங்கே தூங்கிட்டு இருக்கா, நீ வேணா போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கேயே தூங்கட்டும், என் குழந்தைங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத பேபி, எல்லா நினைவும் உனக்கு எப்போதும் போல் வந்துடும். இப்போ தான் அந்த ட்ரக்கை உனக்கு கொடுக்குறது இல்லைல்ல, ஸோ பாதி நினைவு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ரெக்கவர் ஆகிடுவ, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க ஜங்குக். வைன் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.